நம் ராணுவ வீரர்களுக்கு எனது மிகப்பெரிய பாராட்டையும் இந்த துணிச்சலான முடிவை எடுத்த நமது பாரத பிரதமருக்கு இந்த உலகமே பக்கபலமாக இருப்பதையும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம். தீவிரவாதத்திற்கு எதிராக பாரத தேசம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்பதை நேற்று இரவு நடு இரவிலிருந்து அதை செய்து காட்டியிருக்கிறோம். இன்று காஷ்மீரத்தில் ரோஜாக்கள் ரத்தத்தினால் சிகப்பு ரோஜாக்களாக மாறியது இன்று தீவிரவாத ஒழிப்பினால் அமைதி காஷ்மீரத்தில் வெள்ளை ரோஜாக்களாக பூக்கும். அவை நம்ம ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்பு என்று நான் காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆக அந்த அளவிற்கு ரத்தத்தால் தோயப்பட்டு காஷ்மீர் 26 பேர்கள் கொல்லப்பட்டு நாமெல்லாம் துடிதுடித்திருக்கின்ற நேரத்தில் எந்த நேரத்திலும் தீவிரவாதத்திற்கு பாரத தேசத்திலும் இந்த உலகத்திலும் இடமில்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு வேதனையாக இருப்பது என்ன என்றால், அப்படி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை கூட விமர்சனம் செய்பவர்கள் தமிழகத்திலும் இருக்கிறார்கள். நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன நடத்தினோம் என்றால், சட்டவிரோதமாக தமிழகத்தில் பாகிஸ்தானியர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தான் சொன்னோம். உடனே ஏதோ மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வதைப் போல தமிழக அமைச்சர்களும் முதலமைச்சர் போன்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இது நாட்டின் பாதுகாப்பு. இதே கோவையில் எவ்வளவு பேர் சட்டவிரோதமாக பணியாற்றியதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்காக தெரியும். அதனால இந்த காலகட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டில் உள்ள பல முதல்வர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான நடவடிக்கைக்கும் ராணுவத்தின் தயார் நிலைக்கும், அவர்கள் ராணுவம் தீவிரவாத அமைப்புகளை அழித்து ஒழித்ததற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டும் முதலமைச்சருக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடம், தமிழகத்து பிள்ளைங்க நல்லா படிச்சா கூட அதுக்கு முதல்வர் நாள் தான் படிச்சேன் அப்படின்னு முதல்வர் எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக் கொள்ளுகின்ற முதல்வர், எதற்கெடுத்தாலும் உரிமையை எடுத்துக் கொள்கின்ற முதல்வர், இந்த நாடு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு ராணுவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நிச்சயமாக நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு உறுதியான நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு ஒரு பாராட்டை பதிவு செய்வதற்கு கூட தமிழக முதலமைச்சருக்கு மனமில்லை என்பதுதான் மிக மனவேதனையாக ஒன்று. ஆக இவர்கள் எந்த அளவிற்கு துவேஷத்தோடு விரோதத்தோடு மனதளவில் இருக்கிறார்கள். பாரத தேசம் என்பது ஒன்றுதான்.